உவேசா 19/2/1855லேருந்து 28/4/1942 வரைக்கும் இவரோட காலம். வேங்கடரத்தினம் இவரோட இயற்பெயர். சாமிநாதன்ற பேர் வந்து இவர் ஆசிரியர் வந்து இவருக்கு வச்ச பேர் தான் சாமிநாதன். சடகோப ஐயங்காரிடம் தமிழ் கற்றார். ராமசாமி வந்து சங்க இலக்கியத்தை அறிமுகம் செய்தார். இவருக்கு வந்து ராமசாமிங்கிறவர் தான் சங்க இலக்கியத்தை அறிமுகம் செஞ்சு வச்சார். தியாகராஜர் வந்து தமிழ் பணிக்கு உதவியவர். இவரோட சிறப்பு பெயர் பார்த்துடலாம். ஊவேசான தமிழ் தாத்தா, அது நமக்கு தெரியும். தமிழ் தாத்தா அந்த பேர் அவருக்கு வச்சவர் வந்து கல்கி. மகா மகோபாத்தியாய இதை வந்து சென்னை அரசாங்கம் 1906 இந்த பேரை கொடுத்தாங்க. திராவிட வித்யாபூஷணம்ங்கிற பட்டம் வந்து பை தர்ம மகா மண்டலத்தார். இது வந்து 1917 இவருக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. தட்சிணாத்திய கலாநிதி இது வந்து பை சங்கராச்சாரியார் இன் 1925. டாக்டர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் 1932 இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தவரோட பணியை பற்றி பார்த்தலாம். எங்கெங்கெல்லாம் பணியாற்றினார்னு. கும்பகோணம் கல்லூரி தமிழாசிரியராகவும் சென்னை மாநில கல்லூரி தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. அடுத்து சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வராகவும் இருந்திருக்காரு. இவரோட ஓலைச்சுவடி பதிப்பு பார்த்தீங்கன்னா 15 தலைப்புகளில் 81 நூட்கள் வந்து இவர் வந்து பதிப்பித்திருக்காரு. முதல்ல பதிப்பித்த காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி 1887. முதல்ல பதிப்பித்த நூல் வந்து வேணுலிங்க விழா சிறப்பு அப்படிங்கிறது தான் பதிப்பித்தார். சிலப்பதிகாரத்தை முதல் பதிப்பித்தவர்னு பார்த்தீங்கன்னா உவேசா. அப்புறம் குறிஞ்சிப்பாட்டு நூல் பதிப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் வந்து கபிலர். அது வந்து 99 பூக்கள் இருக்கும். செங்காந்தல் பூ முதல் எருக்கம் பூ வரை. அது வந்து எங்கே அந்த இன்சிடென்ட் நடக்கும்னா இடம் வந்து ஈரோடு கொடுமுடியில். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே அந்த டீட்டெயில் இருக்கும். அடுத்து ஊவேசாவோட புகழுரை பார்த்தீங்கன்னா, ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு அப்படின்னு சொன்னவர் வந்து ரா காசிராஜன். ஊவேசா காப்பிய பதிப்பு அதுவும் ரா காசிராஜன் அவர்கள் தான் சொன்னாங்க. அடுத்து ஊவேசாவோட படைப்புகள்: நல்லுறவு கோவை, நினைவு மஞ்சரி, மணிமேகலை வசனம், புதியதும் பழையதும், உதயணன் கதை, நல்லுரை கோவை, புத்தர் சரித்திரம், கண்டதும் கேட்டதும், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அவரோட குருவை பற்றி அவர் வந்து எழுதின ஒரு படைப்பு. அதுக்கப்புறம் பதிப்பித்த நூல்கள் மற்றும் ஆண்டு வந்து இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து இவரோட தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து GU போப், இன்னொருத்தர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.